அது பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பால தான் முன்னேற முடியும். அது எங்க அம்மா அப்பா வாழ்க்கையிலிருந்தே சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு 8 வயசு இருக்கும் போதெல்லாம் எங்க தாத்தா இறந்துட்டாரு. எங்க அப்பா 3 நேரம் சாப்பிட்ட நாளை விட 3 நாள் சாப்பிடாம இருந்த நாள் தான் அதிகம். இப்படித்தான் ஒரு முறை எங்க அப்பா கம்பெனிக்குள்ள போறக்கு 5 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. அங்க மேனேஜரா இருந்தவர் அங்க எங்க அப்பாவை ஓங்கி ஒரு அறை விட்டுட்டாரு. ஆனா அந்த மேனேஜர் வேற யாரும் கிடையாது, எங்க அப்பாவோட தாய் மாமா. இதுதான் உறவுகளுங்கிறது. ஆனா எங்க அப்பா கிட்ட கடினமா உழைச்சா கண்டிப்பா முன்னாடி வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகும் போது பெருசாலாம் ஒண்ணு வசதி கிடையாது. அப்ப எங்க அம்மா இட்லி சுட்டு வித்தாங்க. அப்ப எங்க அம்மாவோட வயசு வெறும் 22. அப்ப என்னோட வயசு 3, என் தங்கச்சி 3 மாச குழந்தை. அப்ப இட்லி ஆவில வந்த சூடு எங்க அம்மா கையில பட்டு பட்டு பகலமா வெடிச்சு கிடக்கும். அப்பவும் எங்க அம்மா கடின உழைப்பால முன்னேற முடியும்னு ஒரு வைராக்கியத்தோட இருந்தாங்க. அந்த வைராக்கியம் தான் இன்னைக்கு இந்த குட்டி ஜப்பான்னு சொல்ற திருப்பூர்ல எங்களாலையும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க, 10 பேத்துக்கு வேலை கொடுக்குங்கிறத. இது எங்க அம்மா அப்பாவோட கடின உழைப்புக்கு கிடைச்ச பரிசுங்க.